Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படி ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். A circular loop of area 5 into 10 to the power minus 2 meter square. So area is 5 into 10 to the power minus 2 meter square, rotates in a uniform magnetic field. So magnetic field is acting towards right. இது ரைட் சைடில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஏரியா வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. சர்க்குலர் லூப் விச் ரொட்டேட்ஸ். ஓகே, எப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு? இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 0.2 டெஸ்லா. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா 0.2 டெஸ்லாவில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. எப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு? If the loop rotates about its diameter which is perpendicular to the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது அப்படின்னா லூப் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது அப்படின்னா லூப் ஆனது இப்படி சுற்றுது. தட் மீன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இந்த லூப் ஆனது இப்படி சுற்றுது. சரியா? ஸோ அப்போ லூப்போட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் கொடுத்துருக்காங்க, பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். Find the magnetic flux linked with the loop and its plane is. பாருங்க, magnetic flux கேட்குறாங்க, plane கொடுத்துருக்காங்க. plane எப்படி இருக்குது? நார்மல் டு த ஃபீல்டு. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன அப்படின்னா plane is normal to the field. plane ஃபீல்டுக்கு நார்மலாக இருக்குது. சரி, plane நார்மலாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் plane அப்படின்னா which is normal to the field. B vector is acting here. plane இங்கே இருக்குது. plane of the coil. காயிலுடைய plane. காயிலோட plane எப்படி இருக்குது? என்ன ஷேப்பில் இருக்குதா? இந்த ஷேப்பில். சரி, எப்படி தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது எப்படி ரொட்டேட் ஆகிட்டு. ஸோ பிளேனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த பிளேனுக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? த ஏரியா வெக்டர் இஸ் என் கேப் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா. இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் தான் ஏரியா வெக்டர். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் தீட்டா எவ்வளோ வரும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் பிஏ காஸ் தீட்டா. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு a into cos theta. theta வேல்யூ cos 0 வேல்யூ என்னது? cos 0 வேல்யூ 1. சரி, அப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 5 into 10 power minus 2 ஏரியா 0.2 into 1 how much? இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி போடணும். அப்போ 5 into 10 power minus 2 into 2 into 10 power minus 1. ஸோ 5 2s are 10. 10 into 10 to the power minus 3. சரியா? 10 into 10 power minus 3 0.01 போட்டுக்கலாம். So what is this? This is magnetic flux. So the unit is Weber. So this is pi b for first case. இதில் செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? Find the magnetic flux linked with the loop and its plane is inclined 60 degree to the field. இப்போ தான் விஷயம், inclined 60 degree to the field. ஃபீல்டுலேருந்து 60 டிகிரியில் வைக்க சொல்கிறாங்க. ஃபீல்டுலேருந்து 60 டிகிரினா இப்படி இதுதான் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த ஃபீல்டுலேருந்து 60 டிகிரியில் வைக்கணும். ஸோ 60 டிகிரின்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது 90 டிகிரி இல்லையா? இது 90 டிகிரி வச்சுக்கலாம். 60 டிகிரின்போது இப்படி சாய்வாக வரும். ஓகே, ஸோ அப்போ சாய்வாக வந்தால் அப்போ அதுக்கு பர்பண்டிகுலர் நம்ம ட்ரா பண்ணணும். பாருங்கள், நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த ரைட். ஸோ 60 டிகிரி அப்படின்பொழுது இந்த மாதிரி இருக்கலாம். லூப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து 60 டிகிரியில் இருக்குது. திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் பிளேன் ஆஃப் த லூப், பிளேன். ஸோ இந்த பிளேனுக்கு நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சால் இப்படி வரும். சரியா? இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர் லைன் தான் என் கேப் விச் இஸ் ஏரியா வெக்டர். இந்த ஏரியா வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. பட் 60 டிகிரின்றது என்னது? 60 டிகிரி இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அப்படின்ற காரணத்தினால நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும்னா 90 டிகிரி மைனஸ் 60 டிகிரின்னு போட்டுக்கணும். தட் வில் பி ஈக்குவல் டு 30 டிகிரி. ரிமைனிங் எல்லாமே சேம், அவ்வளோதான். பை பி இஸ் ஈக்குவல் டு வாட்? பிஏ காஸ் தீட்டா. பி எவ்வளோ? 0.2 டெஸ்லா இன்ட்டு ஏரியா எவ்வளோ? 5 into 10 power minus 2 இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரிக்கு வேல்யூ என்ன? √3/2. இப்போ 0.2 into 5 into 10 power minus 2 into √3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். இது எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 2 வெபர் வருது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம்.
உனக்கு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5 2 சார் இங்கே என்ன வரும் பாருங்கள், 5 அப்போ 2 × 10⁻⁻1 × 5 × 10⁻2 × √3/2 2 get cancel. ஸோ அடுத்தது 5 × 10⁻3 × 1.732 வரும். 5 × 10⁻3 × 1.732 அப்போ 8.66 வருது. சரி, அப்போ 8.66 × 10⁻3 வெப்பர், that will be equal to 8.66 மில்லி வெப்பர்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். லாஸ்ட் கேஸ் என்ன, அவ்வளோதான், 2 ஆன்சர் கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் என்ன பாருங்கள், தேர்ட் ஒன், parallel to the field. parallel to the fieldனா இது பிளேன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படின்னா பிளேன் இதுதான் அப்படின்னா இதுதான் ஏரியா. ஸோ ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் ஏரியா வெக்டர். ஸோ அப்போ ஏரியா வெக்டர் இங்கே ஆக்ட் ஆகுமா, திஸ் இஸ் n cap. ஸோ ஹியர் ஏரியா வெக்டர் அண்டு magnetic field are 90 degree, put theta equal to 90 degree, cos 90 value 0, so there is no flux associated. The magnetic flux will be 0 here. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இவ்வளோ தான் சார். ஸோ பாருங்கள், நார்மல் டு த ஃபீல்டு அப்படின்னும் பொழுது தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி ஆகுது. ஏன்றதை நான் சொல்லிட்டேங்க. இது ரெண்டும் நார்மலாக இருக்கலாம், பட் ஏரியா வெக்டர் பாருங்கள், ஏரியா வெக்டர் இப்படி வரும்பொழுது பேரலல் ஆகிடுது. அப்போ தீட்டா கூட 0 டிகிரி. இன்க்ளைன் 60 டிகிரி இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்க்ளைன்னா யார் 2 பேருக்கு நடுவில், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும் நடுவில்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கு நடுவில்லையா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏரியா வெக்டருக்கு நடுவில் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 30 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி எதாக இருந்தாலும் ஓகே. பிளேனுக்கும் ஃபீல்டுக்கும் நடுவில் 60 டிகிரி அப்படின்னா அப்போ நம்ம 90 - 60 போடுறோம். பிகாஸ் பிளேனுக்கு பர்பண்டிகுலர், அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக தான் ஏரியா வெக்டர் இருக்கும். ஸோ ஒன்லி 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணி அதுலேருந்து cos 30 இங்கே கண்டுபிடிச்சி இதை டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம். தேர்ட் கேஸில் பாருங்கள், parallel to the field. parallel to the fieldனா plane of the coil and magnetic field are parallel, but area vector is perpendicular to the magnetic field, so we put theta equal to 90 degree, cos 90 value 0, so the magnetic flux will be 0. ஸோ இப்படி தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். இதே சேம் திங் நீங்கள் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்பிள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், நார்மல்னா என்ன, ஏரியா வெக்டர்னா என்ன, ஏரியானா என்ன, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் பதியறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா புரியுதான்னு பார்த்துக்குங்க. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.